காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர் சொன்னது எல்லாம் செய்ய போறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நீங்களே ஜெபம் பண்றதில்ல, நீங்களே பைபிள் வாசிக்கிறதில்ல, ஆனா இங்க உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜெப குறிப்புக்கு பதில் தருவார், தரமாட்டார். நினைக்கிறீங்கல்ல, நானும் எவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்க உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை, முந்தி மாதிரி ஒரு டெடிகேஷன் இல்லை. நான் ஒரு சிலருக்கு தான் சொல்றேன், ஒரு சிலர் உண்மையிலேயே டெடிகேஷன், உண்மையிலேயே காத்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உபவாசத்தோட காத்திருக்கிறாங்க. அவர்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல எஸ்தர்கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட், நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவ தான், ஆனாலும் சரி நான் தேவனிடத்தில் போய் முதலில் காத்திருக்கிறேன். கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காத்திருக்குதல் இல்லை, விசுவாசிக்கும் இல்லை. தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது எஸ்தர் செய்த காரியம் என்ன? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 8:3 வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இரண்டாவது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம். எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ராஜா ஒரு வார்த்தை சொல்றான், உன் விண்ணப்பம் என்ன? நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்ட்டான். ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணும் நான் தரேன்ட்டான். அடுத்து ஆமானை பற்றி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான், அவன் வேற ஒன்றுமே சொல்லலை, சரி அப்படின்ட்டான். ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை அசைக்கிற இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கண்ணீர். ஆனால் அது உண்மையான கண்ணீராக இருக்கணும். யோசித்து பாருங்க, லாசரு மரித்து விட்டான், கர்த்தர் உயிரோடு கூடி எழுப்ப வந்துட்டார். மார்த்தாள் பேசுகிறாங்க. மார்த்தாள் பேசும்போது, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன். இப்போ இயேசு உடனே அவளுக்கு ஒரு வசனம் சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். உடனே அந்த அம்மா, கடைசி நாட்களில் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவில். மரியாள் வராங்க, அடுத்து செகண்ட் மரியாள் வராங்க. அடுத்த வசனம் இதே சேம் டைலாக் தான், வேற டைலாக்கே இல்லை. மரியாளும் அதே டைலாக் தான், நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ இயேசுடைய ரிப்ளை வேற. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள்? ஏன் இவ கேட்ட உடனே எங்கே வைத்தீர்கள்? அவ கேட்கும் போது என்ன கான்வர்சேஷன்? அவ சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். அவ பேசினா, இவ அழுதா. வசனம் சொல்லும், மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு மனதுருகி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற 2வது விஷயம், விண்ணப்பத்தோடு கூட உன் கண்ணீரும் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கண்ணீர் உண்மை உள்ளதாக இருக்கணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடாது, உண்மை உள்ளதாக இருக்கணும். ஒரே சம்பவம், மார்த்தாளால் முடியாததை மரியாளால் செய்ய முடிஞ்சிச்சு. எது முடிஞ்சிச்சு? என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு 2 இடத்துல தான் பைபிளில் கண்ணீர் விடுவார். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று எருசலேமை பார்த்து. இயேசுவையே அழ வைக்கிற அளவுக்கு அந்த ஜெப குறிப்பு இருந்துச்சு, அந்த கண்ணீர் இருந்துச்சு. இன்னைக்கு நாம கண்ணீர் இருக்குதா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். காலேஜ் போயிட்டு போகும்போது வாலிப பிராயன்றதுனால இந்த பசங்க அரட்டடிப்பாங்க, பஸ்ஸில் அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுவோம், வாதை வந்துடும். திருப்பி மனசுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துவார், நீ பண்ணுறது தப்புன்னு. திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே ப்ரேயர் ரூம் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை விட மாட்டோம். அந்த பரிசுத்தாவின் பிரசன்னம் திருப்பி வருகிற வரைக்கும் விட மாட்டோம்.
ஒரு தடவை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பிரசன்னம் திருப்பி வந்தாலே ஆட்சி ஆண்டவரே. நான் சொல்லுவேன், நாம் ஜெபிக்கிற அந்த உண்மையான ஜெபத்தையும் கண்ணீரையும் கண்டு தேவன் மீண்டும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அவர் வெளியே போல இப்போ கோச்சிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரே ரூம்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய பாவம் வந்த உடனே ஆவியானவர் நம்ம விட்டு விலகிற மாதிரி நமக்கு தோணும், அந்த பிரசன்னம் இல்லாத மாதிரி இருக்கும், அது உண்மை. ஆனால் திருப்பி போய் ஒப்புரவாகும் போது 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் அப்புறமா போய் தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனை உணர்த்துற உடனே வசனம் சொல்லுது அவன் பாதத்தில் விழுந்தான் தான் இருக்கு அங்க. ஆனால் இங்கே 51ஆம் சங்கீதத்தில் அழுது கெஞ்சுறான், அழுது புலம்புறான். அதுதான் மீண்டும் அவன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தினது. உங்களுடைய கண்ணீருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க பண்ற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உண்மையா இருக்குமானால், உங்கள் இருதயம் உடைக்கக்கூடியதா இருக்குமானால், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க பாருங்க, வெறும் ஜெபத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நல்ல கவனிங்க அந்த ஒரு விஷயத்தை. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது அன்னைக்கு. நான் சொல்றது நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளான் அன்னைக்கு கிடையாது. அவர் வந்தது எதுக்குன்னா, அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு. பயப்படாத, காலையில் ஏசா வரப்போறான், நீ ரொம்ப பயந்துருக்கிற, என்ன செய்யாத, பயப்படாத, காலையில் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லத்தான் வந்தார். ஆனால் இவன் என்ன கேட்டான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கர்த்தர் அவன் அன்னைக்கு ஆசீர்வதிக்கிற பிளான் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வாசிங்க 35ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இங்கேதான், இதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டியதான தருணம். இப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணல, யாக்கோபு அவனை பார்த்து, ஆண்டவரை பார்த்து எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தரே வந்து தரிசனமாகி என்ன பண்றாரு? அவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு சொல்றாரு, உன் பேர் இனி என்ன எனப்படும்? இஸ்ரவேல் எனப்படும். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த சம்பவம் இங்கே தான் வருது. இதுதான் காட்ஸ் பிளான். இந்த இடத்துல தான் அவன் இஸ்ரவேலா மாற்றப்படணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அவன் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி பெற்றுக்கொள்றான்? போராடி இல்லை. அந்த இடத்துல போராடின்னு இருக்கு. ஆனா ஓசியாவின் புஸ்தகத்தில் இருக்குது. அவன் எப்படி போராடினானாமா? ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்ப அவன் எப்படி போராடி இருக்கிறான்? அழுது கெஞ்சினான். வரவேண்டிய ஆசீர்வாதம் 35ஆம் அதிகாரத்தில் தான் வரணும். அங்கதான் அவன் இஸ்ரவேலா மாறணும். அதுதான் காட்ஸ் டைம். ஆனா அவன் என்ன பண்றான்? 32ஆம் அதிகாரத்திலேயே 16ஆம்ல வாங்க வேண்டியதை பெத்தேல்ல வாங்குறான். அவன் சொல்றான், அழுது போராடி, நீங்க ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு. நீங்க ஆதியாகமத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவரோட சண்டை போட்ட மாதிரி இருக்கும். போராடி மேற்கொண்டாயே. அவன் போராடிலாம் மேற்கொள்ளல. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். அழுதுனே இருக்கான் நைட்டு முழுக்க. அவருக்கு போகவே மனசு இல்லை. அவர் சொல்றாரு, சரி என்னை விட நான் போறேன். சரி நீங்க போங்க. சிலர் இருக்கான் வீட்டில் பார்த்துருப்பீங்கள,
அது ஒன்றுமே செய்யாது, அழுதுனே இருக்கும். அப்படி நம்ம போகலாம் சரி அப்படின்ட்டு கிளம்புவோம், போக வராது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள், இந்த குட்டி பிள்ளைகள் அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா தகப்பனை பார்த்துருக்கீங்களா? வெளியே போகவே மனசு வராது. அந்த குழந்தை திருப்பி அழுகையை நிறுத்துகிற வரைக்கும் பைக்கில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அழுகையை நிறுத்தினா தான் அவருக்கு என்னவா இருக்கும். சில அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, சூழ்நிலை விட்டுட்டு போவார், போயிட்டு ஃபோன் பண்ணுவார், அழுகையை நிறுத்திட்டாங்களா, பையன் நிறுத்திட்டானா, வரும்போது அழுதுகிட்டே இருந்தால் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க. பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் பிள்ளைய முதல்ல விட்டுட்டு வரும்போது இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, நம்ம விட்டுட்டு வரும்போது அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அழுவான், போவாதீங்கப்பான். அந்த டீச்சர் சொல்லுவாங்க நீங்கள் போங்கன்னு, கதற கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க உள்ள. இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போகிற மனசே வராது. அதுக்கு பெரியவங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலில் பையனை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணுமா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. எதுக்குன்னு அந்த அழுகிற ஆளை விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படியே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறான், சரி நான் போகிறேன், சரி போங்க, டேய் நான் போகிறேன்டா, போங்க, சரிடா, முடியாது, நான் அழுதுனே தான் இருப்பேன், நீங்கள் ஆசீர்வதிச்சாலோலையும் உண்மை நான் விட மாட்டேன். கர்த்தர்கிட்ட நெஞ்சை நிமித்தி ஜெயிச்சவன் ஒருத்தனும் இல்லை, ஆனால் அழுது தோத்தவன் ஒருத்தனும் இல்லை. அழுதால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், ஆனால் உன் அழுகை உண்மையாக இருக்கணும், அதான்